இது எனக்கு குழம்பு மீது பார்த்தீங்க குழம்பு மீன் ஹாப்பி சண்டே சாப்பிடுங்க ரெண்டு பேரும். தாத்தா மாடு கத்துது போய் புடிச்சிட்டு வந்து கத்து கோழி வருவது சண்டே ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷல் கோழி ஹாப்பி சண்டே. இன்னைக்கு சிக்கன் ஸ்பெஷல் நாட்டுக்கோழி மண் சட்டி வறுவல். சரி சின்ன தம்பியில் பொறுமையாக தான் வீடியோ எப்பயுமே கொடுத்துருக்கலாம். அப்படி தர்சனுக்கு கோழி லெட் பீஸ் அப்போ வீடியோ போடலாம். குடிக்கிட்டு பொசிக்கிட்டு அப்புறம் அதை கட் பண்ணி க்ளீன் பண்ணி சமைக்கிறோம். ஒரு வானத்தெல்லாம் காட்டி அப்படியே கீழே காட்டணும். பொறுமையாக தான் திருப்பணும். சேர்த்துலாம் கோழிக்கலை அப்படி சொல்லு. அப்படியே பொறுமையாக ஆட்டக்கூடாது. அப்படி அப்படி இப்படி காட்டணும். ஓகே இப்போ கோழி காட்டு பொறுமை காட்டு. க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். முடிவு பிடுங்குறோம். கோழி பசுவா அப்படி காட்டு வறுவல், ஊட்டு வறுவல், அப்புறம் மாமா வறுவல். என்ன தர்ற மாதிரி தர்ஷன் காமிய விட்றா நீ தாத்தா அதே பின்னாடி காமிடா. கண்ணு குட்டி பின்னாடி ஜூம் பண்ணி காமிக்கலாமா? ஜும்பா கேமரா வெட்டும் போது தான் கேமரா நீட்டாக வீடியோ. ஹாய் காய்ஸ். கோழி நல்லா நீட்டாக பசிக்கிட்டோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பசியோடு இருக்குது. இங்கே பாருங்க கிட்ட. இப்போது அடுத்த ஒர்க்கு மஞ்சத்தூள் போட்டு நீட்டாக கழுவ போகிறோம். இந்த மாதிரி செருப்பை கழிச்சு விட்றோம். தண்ணி கட்டிப்படி பக்கத்தில் வந்து இப்போ நீட்டாக கழுவிக்கலாம். கழுவி வச்சுக்கலாம். இப்போ
மஞ்சத்தூள் போட்டு ஃபோன் மஞ்சத்தூள் வேணாம் இது அட்டன் பண்ணாது. என்னென்னு வருது டிபி. இப்போ எடுக்காது பண்ணிக்கலாமா? இப்போ கறியை அறுக்க போகிறோம். யார் பிடிக்கிறது? அந்த பிடிப்பா வெயில் நின்னு தெரியல. இங்க இருந்து நின்னு பொருள் ஆட்டிக்கலாமா? நீ நவுருன்ட்ட நம்ம சேலம் மாவட்டத்துக்கு அந்தான இருக்கிற ஏற்காடு. இது ஏற்காடு சமையல். மாமா போய் முதல்ல இங்க பாருங்க, கோழி வெட்டாங்க. போடா. தீபனா போய் இது வாங்கிட்டு வா, கப்பு வாங்கிட்டு வா, சுட்டு திங்கலாம். ஈரில் க்ளீன் பண்ணிட்டுருக்குறோம். இதில் பிச்சு இருக்கும். இது வந்து இதுதான் பிச்சுங்கிறது. இதான் பிச்சு. இது சாப்பிட்டா கசப்பு இருக்கும் கறி. இதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துடணும். எடுத்துடலாம் மாதிரி எனக்கு ஹார்ட், இதயம், கிட்னியா இது சோரொட்டி, கோழி சோரொட்டி, கோழி நுரையீரல், கோழி ஈரல், கோழி குண்டிக்காய், கோழி கொழுப்பு, கோழி கொலஸ்ட்ரால், கோழியோட கொலஸ்ட்ரால். இது மீதி வேஸ்ட் வந்து காக்காய்க்கு போட்டுருவோம். காட்டு காக்காய்க்கு வருது. காக்காய்க்கு இது நாய் சாப்பிடும். இன்னைக்கு நம்ம கறி வறுக்க போறோம். கையை நீங்க வச்சிடக்கூடாது. சொல்லு. நம்ம இன்னைக்கு கறி வறுக்க போறோம். அதுக்கான கறியை வெட்டுறதை பத்தி பார்க்கலாம். கரெக்டா இது பண்ணுது. அடுத்து நம்ம லெக் பீஸை பார்க்கலாம். லெக் பீஸ். இவர்தான் கோழி வெட்டுறவரு. அவர்தான் கோழி வறுவல் பண்ணது. செஃப்போட மூஞ்ச பாருங்க. கோழியோட வறுவல் பாருங்க. இவருங்க கறி வெட்டுறவரோட மூஞ்ச பாருங்க. 4 பீஸ் மீன், 2 கிலோ கோழி கறி. ஹாய் गाइस. அது ஒரு நொங்கு மரம் கீழ்காடு. அழகான மீன் தான். 10-15 மீன் இருக்கும். கறி வெட்டுறவங்க கிட்ட கோழியை கழுவுறோம். மத்த எத்தனை புடிச்சிட்டு வந்தோம் தெரியுமா? ஒண்ணு தான புடிச்சிட்டு வந்தோம். 2டா. கோழி நல்லா அலசிக்கலாம் கறியை. கோழி பரவாயில்ல, ஆடு தான். நம்ம கோழி கறி இப்ப வறுத்து குழம்பு வைக்கிறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். தாத்தா மாடு கத்துது, போய் புடிச்சிட்டு வந்து கத்து. கழுவியாச்சு. டேய் அவனோ நீ தப்பா வெட்டிங்கடா டேய். யானா இதுதான் இரு. டேய் என்ன பாத்துறடா. இது குழம்பு गाइस. இது வறுவலுக்கு गाइस. இதுதான் நம்ம மீன். இது வந்து இந்த குழம்புக்கு, இது வறுவலுக்கு. டேய் இது பொரிச்சு தீன்றதுக்கு. இதுவும் நம்ம வறுக்க போறோம். மஞ்சத்தூள். மாமா தமிழ்ல சொல்லாத, இங்கிலீஷ்ல சொல்லு. மஞ்சத்தூள் என்ன இங்கிலீஷ்? மிளகாய் தூள். நம்ம அங்க போய் போட்டு போட்டாச்சு. இது வறுவல். அந்த போய் சாட்சிக்காதீங்க. இங்க பாருங்க.
நல்லா இருக்குதா நல்லா இல்லையா இப்படித்தான் போய் எடுத்து கொண்டு தெரியுமா அடுப்பு வணக்கிட்டு இருக்கோம். இன்னொரு 5 எடுத்து போட சாப்பிடுங்க 2 பேரும். நீங்களும் சமைச்சு பாருங்க. போடுது நல்லா இருக்குதா? ஈவனாவா இப்படி டேஸ்ட் பாரு. மீன் குழம்பு, காட்டு உருவல், நாட்டுக்கோழி உருவல். மீன் போடாமே ஒரே ஒரு பீஸ் மட்டும் எனக்கு குழம்பு மீன் பார்த்தீங்க. குழம்பு மீன் எனக்கு வேணாம். ஏன்டா நான் ரொம்ப தெரியல பார்த்துரு. சாப்பிட்டு பாரு சாமி. சாப்பிட்டே பார்க்காம ஈண்டு உட்காந்துட்டு இருக்கிற. என்னடா பண்ணுது?